என்கிட்ட எவ்வளவு இருந்தா நான் ரிட்டையர் ஆகலாம்? எல்லாருக்கும் உண்டான கொஸ்டின் இதுதான். சோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பென்ஷன் இருந்தது, டென்ஷன் இல்ல. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா டென்ஷன் ஜாஸ்தி இருக்கு, பென்ஷன் கிடையாது. சோ நீங்க சீக்கிரம் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா நீங்க 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதுதான் இங்கிலீஷ்ல ஃபயர்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி. ஒன்னு, கார்பஸ் எவ்வளவு வேணும், எனக்கு எவ்வளவு பணம் இருந்தா நான் ரிட்டையர் ஆகலாம்ங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த பணத்திலிருந்து நான் எவ்வளவு பணத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். மூணாவது, அந்த பணம் எதுல முதலீடு பண்ணணும், அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கு 50,000 ரூபாய் ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா 50,000 நீங்க 300 ஆள மல்டிப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் வரும். இந்த 1.5 கோடி இருந்ததுன்னா நீங்க இன்னைக்கு ஸ்டேஜ்ல ரிட்டையர் ஆயிடலாம். நான் 1.5 கோடியில 4% ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய், மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய். பேசிக் நெசசரி நீடுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேர்டு பாத்தீங்கன்னா உங்க 1.5 கோடி பணம் எதுல முதலீடு பண்ணணும். சோ எந்த ஒரு அசெட் கிளாஸ் உங்களுக்கு 10% ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. இது எதுக்கு 10% வரணும்னா நீங்க 4% வித்ட்ரா பண்ணிடுறீங்க. ஆனா இன்ஃப்ளேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 6% இருக்கு ஆவரேஜா கடைசி 10 வருஷத்துல. சோ உங்க இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனா யூ அவுட்லிவ் த மணி, உங்களுக்கு பணம் பத்தாம போயிடும். அதனால உங்க 1.5 கோடி முதலீடு ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிற ப்ராடக்டா இருக்கணும். சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்க 4% வித்ட்ராவும் பண்ணிக்கலாம், உங்க இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மூணாவது, உங்க கார்பஸ் அப்படியே இருக்கும், இல்ல அதை விட ஜாஸ்தி இருக்கும், அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். சோ உங்க ரிட்டையர்மெண்ட் போது நீங்க ரூல் 300 ஆர் ரூல் 25 மறந்துடாதீங்க, ரூல் நம்பர் 4 மறந்துடாதீங்க. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா உங்க கையில கார்பஸ் இருந்ததுன்னா நீங்க இன்னைக்கே ரிட்டையர் ஆயிடலாம்.